இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. மடப்புரம் காவலாளி அஜித்குமாரை தனிப்படை போலீசார் கொடூரமாக தாக்கிய காட்சிகள்தான் இவை. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரை கடந்த ஜூன் 28 திருட்டு புகாரில் சட்டவிரோதமாக காவலில் எடுத்த தனிப்படை அவரை சித்திரவதை செய்து அடித்தே கொன்றது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் தலையீடு உள்ளதாக கூறப்படும் நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு பல்வேறு தரப்பினரின் விமர்சனங்களுக்கு உள்ளானது. நெருக்கடி அதிகரித்த நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கை வேறு வழியின்றி சிபிஐக்கு மாற்றியது தமிழக அரசு. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் தாக்கப்பட்ட இடம், கோசாலை, கார் பார்க்கிங் உள்ளிட்ட இடங்களில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆகஸ்ட் 20 அவர்கள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார், சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்திற்கே நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டது திருப்தி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நல்ல விசாரணை ஸ்பாட்டுக்கே போயிட்டு பண்றாங்கன்னா நல்ல முறையா விசாரணை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதனிடையே அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கில் மானாமதுரை டிஎஸ்பி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 28 அஜித்குமாரின் உடலை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது, போராட்டங்கள் நடத்தி இதனை பெரிதுபடுத்த வேண்டாம், உங்களுக்கு வேண்டியதை செய்கிறோம், பணம் தருகிறோம் என ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறார் டிஎஸ்பி. மண்டபத்தை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியதை அப்பகுதி மக்கள் ஜன்னல் வழியாக வீடியோ எடுத்த நிலையில் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை கூட்டியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் சிபிஐ விசாரணைக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித்குமார் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தப்பித்துவிடக் கூடாது என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.